Taste the Daily. அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் உரையாற்றி வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் அருண். இன்றைக்கு சட்டமன்றத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பேசுவதை முழுமையாக நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மேலவளவு என்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி, அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே இன்றைக்கு இந்த கனிம சுரங்கம் அமைக்கப்படுவதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. டங்ஸ்டன் என்கிற அந்த ஒப்பந்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு ஆளுகிற திமுக அரசு துணை போகி இருக்கிறது. இதனை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மிகப்பெரிய அளவில் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த டங்ஸ்டன், அந்த கனிம வளத்தால் எப்படி விவசாயிகள், பொதுமக்கள் அனைவரும் பாதிப்படைகிறார்கள் என்று நேற்றைய தினம் மதுரை மாநகரிலே, மேலூரிலே மிகப்பெரிய அளவில் பேரணி நடைபெற்றது. அதில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கண்டு வந்து வாகன பேரணியாகவும் சென்றார்கள். இந்த கனிம வளங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த முறை கொண்டு வந்த பொழுது அந்த கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை பேசினார். ஆனால் இதை மடைமாற்றம் செய்வது போல இன்றைக்கு அதிமுக ஆதரவு அளிப்பது போல ஒரு தோரணையில் இன்றைக்கு முதலமைச்சருடைய பதில் இருப்பதாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற துணைத் தலைவருமாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் தொடர்ந்து தனது கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார். கண்டன வாதத்தை அவர் முன்வைத்து வருகிறார். இந்த கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிற போது அதனை மத்திய அரசு அதை கைவிட வேண்டும். குறிப்பாக மக்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது, விவசாயிகள் பாதிப்படைகிறார்கள். அதே போன்று அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய அந்த பகுதி ஹெரிட்டேஜ் என்று சொல்லப்படுகின்ற வரலாற்று தலங்களாக இருக்கிறது. குறிப்பாக அரிட்டாப்பட்டி, அந்த மேலவளவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அங்கு மிகப்பெரிய அளவிலே தொன்ம கூறுகள் இருக்கிறது. இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மக்களுக்கு எதிராக ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற போது மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், மக்களுடைய வேதனை, துயரம், கண்ணீர் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டுதான் ஆளுகிற அரசு செயல்பட வேண்டும். அப்படி செயல்படாத போது எதிர்கட்சியாக தமிழகத்திலே மக்களுக்காக களத்தில் நின்று போராடுகிற ஒரு மிகப்பெரிய இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு இந்த டங்ஸ்டன் கனிம வளம் கொண்டு வருவதனால் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை வலியுறுத்தும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முகக்கவசம் அணிந்து சென்றிருக்கிறார்கள், கருப்பு சட்டை அணிந்து சென்றிருக்கிறார்கள். முகக்கவசத்திலே டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுப்போம், மேலூரை காப்போம் என்ற வாசகங்கள் பொருந்தி அந்த முகக்கவசம் அணிந்து சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் கூட சட்டமன்றத்திலே ஒருதலை பட்சமாக ஆளுநர் அந்த கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர், அவர்களுக்கு துதிபாடுகின்ற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கருப்பு சட்டையோ அதே போன்று அந்த யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரையோ, அவர்கள் முகக்கவசத்தில் இருக்கக்கூடிய மேலூரை காப்போம், டங்ஸ்டனை தடுப்போம் என்கிற வாசகத்தையோ காட்டக்கூடாது என்கிற ஒரு திட்டமிட்டு நேரலை துண்டிக்கப்படுகிறது. அதிமுக உறுப்பினர்கள் எழுப்பப்படுகிற கேள்வி துண்டிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் பேசுகிற போது கண்டன குரல்களை பதிவு செய்கிற போது அதெல்லாம் துண்டிக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கிற போது ஆளுகிற அரசு அவர்களை மட்டுமே புகழ்ந்து கொண்டு அவர்களை புகழ்ந்து பாடுவதை மட்டுமே நேரலை செய்கிறார்கள் என்றால் சட்டப்பேரவை என்பது எதற்காக என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. ஜனநாயகத்தினுடைய குரல் இங்கே நசுக்கப்படுகிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக போராடுகிற மக்கள் குறித்து கேள்வி எழுப்புகிற போது இவற்றையெல்லாம் ஒருதலை பட்சமான ஒரு நடவடிக்கையாக திமுக அரசு செய்கிறது. எனவே நேரலை என்பது அனைவருக்கும் பொதுவானது. சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அனைவருமே மக்களால் ஜனநாயக ரீதியாக அவர்கள் கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கிறார்கள், மக்களுக்காக பதிவு செய்ய வேண்டிய இடத்திலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஆளுகிற அரசு இது போன்ற ஒரு விதிமுறை மீறல்களை சட்டப்பேரவையுடைய ஜனநாயக மாண்பை சீர்குலைத்து இன்றைக்கு குழிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. ஒவ்வொரு முறையும் நேரலையில் அதிமுக சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை, குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள், சட்டமன்ற துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசுவதை தற்போது தொடர்ந்து அவர்கள் துண்டித்து வருகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற போது அதாவது சீப்பை மறைத்து வைத்து விட்டால் திருமணம் நின்றுவிடும் என்பது போல அவர்கள் ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அது பகல் கனவாக இருக்கும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் காரசாரமாக உரையாற்றி வருகிறார். டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் காரசார வாதத்தை சட்டப்பேரவையில் மேற்கொண்டு வருகிறார். டங்ஸ்டன் தவிர்ப்போம், மேலூர் காப்போம் என்கிற வாசகம் அடங்கிய முகக்கவசம் அணிந்தவாறு சட்டப்பேரவைக்கு அதிமுக உறுப்பினர்கள் சென்றுள்ளனர்.